இருக்கீங்க? ஆமா, நானும் உங்களை லவ் பண்றேன். Anything we'll do next week, I'm there. Yeah, next week we'll do it. No. One second, I'm gonna call you back. One second. Santosh, அங்கிள். had your breakfast? எஸ் அங்கிள், சாப்பிட்டேன். உங்கள்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. அதான் நீ ஸ்கூல் படிக்கும்போது புக்ஸ் வேணும், கால்குலேட்டர் வேணும்னு ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பேன்ல. இப்போ எதுவும் தேவைப்படலையா? அது என்ன சொல்லுவாங்க, டச் பண்ணி படிப்பாங்களே, பிரெய்லி. எஸ் பிரெய்லி. எந்த புக் வேணாலும் பிரெய்லிக்கு மாற்றிக்கலாம்ல. எஸ் அங்கிள். எனி ஹெல்ப் லைக் தட்? இல்லை அங்கிள், இந்த வசதியெல்லாம் எங்கள் இன்ஸ்டியூட்லேயே இருக்கு. பட் ஸ்டில் தேங்க்ஸ் அங்கிள். இந்த சந்தோஷ் புதுசாக தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டேன். அப்புறம் தினமும் நீ 2-3 கிலோமீட்டர் நடக்கிறியாமே, நம்ம கந்தசாமி சொன்னான். அது எக்ஸசைஸ் அங்கிள். எக்ஸசைஸா? ஆமாம், கேன் வாக். அது வாக் பண்ணி. இட்ஸ் ஓகே, பட் டிராஃபிக்லையா? இன்ஸ்டியூட்குள்ளேயே நடக்கலாமே. இல்லை அங்கிள், ட்ரைனிங் ஆச்சு. நிஜ டிராஃபிக்லேயும் பப்ளிக்லேயும் நடக்கிறது தானே. அது ரிஸ்க் சந்தோஷ். பிளைண்ட் பீப்புள் எல்லாருமே ரிஸ்க் எடுத்தால் தான் பப்ளிக்கில் வர முடியும். இல்லைன்னா வீட்லேயே உட்கார வேண்டியது தான். அதுவும் சரிதான். வேற எந்த ஹெல்ப்னாலும் எனக்கு கால் பண்ண சந்தோஷ். ஷூர் அங்கிள். இன்ஸ்டியூட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரட்டுமா? ஓகே, கேரி ஆன். என்னப்பா ரிஸ்க்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, சந்தோஷ் நிறைய சேஞ்ச் ஆயிட்டான்ல. ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? வர வர அவன் வேற மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே போறான். அது குட்டா பேடான்னு எனக்கே தெரியல. ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாமா? ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றவன் தனியா சிரிச்சிட்டு இருப்பானா? தனியாவா? ஆமா டாடி, எப்ப பார்த்தாலும் தனியாவே சிரிச்சிட்டு இருக்கான். சந்தோஷமா இருந்தா நல்லது தானே. ஆமா, உங்ககிட்ட எப்படி பேசுறான்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல டாடி. ஐ மீன், முதல்ல மாதிரி இப்போ உங்ககிட்ட கோவப்படுறானான்னு கேட்டேன். ஓஹோ, அதுவா? ஒரு வாரமா சாரே என்ன கூப்பிட்டு பேசுறாரு. வெரி குட். இது எல்லாம் நல்லதுக்கு தான். மேபி. கோ அஹெட், என்ஜாய். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே அதுவே போதும். ஒன் செகண்ட், I'll see you later. Yeah, tell me. Yeah, I'm coming there. நம்ம கேங்க அது இவ்வளோ அமைதியா இருக்கு. குமார், சுட சுட ஒரு கானா எடுத்து விடுறது. எதை பத்தி பாடணும்னு சொல்லு, பாடிடுவோம். நம்ம தலைய பத்தி பாடும் வச்சு. சொல்லிட்டல, இப்ப எப்படி எடுத்து விடுறேன்னு பாரு. தலையோட வேதாளம் வசூல் அல்லுதுங்க ஏறாளம். ஏய், நிறுத்து. என்னப்பா ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது டபுக்குன்னு சடன் பிரேக் அமுக்குறா? ஏய், அவன் தலைய பத்தி சொன்னது நம்ம தலைய பத்தி. அடைச்சி எதுக்குடா பூச்சாண்டி காட்டுறா? யாரா உன் தலை? நம்ம கதிரிடா. யாரு இவன்? நம்ம தலையா? தலை நான் மீனிங் நான் தெரியுமாடா உனக்கு? ஆபத்துல இருந்து காப்பாத்தணும், உரிமைக்காக ஃபைட் பண்ணணும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும், முக்கியமா பொண்ணுங்க மனச கவரணும். அவன் தான்டா ஹீரோ, இவன் ஜீரோடா. ஏய், கலாய்க்கிறீங்களா? இப்போ நாங்க மட்டும் தான் கலாய்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இன்ஸ்டிடியூட்டே உன்னை கலாய்க்க போகுது. குமார, நீ ஓவரா பேசுற. அவன் மட்டும் இல்லை மச்சி, இனிமே எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. ஏன்னா உன் ஆட்டம் க்ளோஸ். இனிமே எல்லாம் இந்த சந்தோஷ் தான். யாரா அவன்? ஓ செல்வியோட லவ்வர். டேய், என் ஆளை பத்தி அசிங்கமா பேசுனீங்க, கொன்றுவேன். பாரா, இவரு ஆளாம். என்னடா அவன் இப்படி காமெடி பண்றான்? என்னடா சொல்ற? டேய், இவன் போதைய போட்டு ரொம்ப நாளா தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். அதான் லேட்டஸ்ட் நியூஸ் எதுவுமே தெரியல. பாவம், கொஞ்சம் வாசி காட்டுங்கடா. ஹோப் இன்ஸ்டிடியூட்டின் புதிய காதல் பறவைகளான சந்தோஷும் செல்வியும் உருவாகியுள்ளனர். கார்டன் பக்கம் போனால் இச்சி இச்சி என்று கேட்கும் முத்த சத்தம் கிலுகிலுப்பின் உச்சமாய் ஒலிக்கிறதாம். பாவம், இலவு காத்த கிளியாக காத்திருந்த கதிரின் காதல்தான்
அது அதோகேதியானது என்கிறார்கள். டேய் நெத்துமுறா அவனை நீ சொன்னதை மட்டும் நிஜமா இருந்துச்சுன்னா அவனை வெட்டியே போட்டுருவேன். என்னதான் நீ பெருசா படம் எடுத்த ஆனாலும் அந்த சந்தோஷம் உன்னை படக்குன்னு பிடிச்சி பைக்குள்ள போட்டுருவான். என்னடா பயமுறுத்துறீங்களா? நான் வெறியான என்னவும் தெரியும்ல. கோச்சிக்காதப்பா, எங்க ஆதங்கத்தை தான் சொன்னோம். இவ்வளவு நாளா உன் தலைமையில கெத்தா சுத்திட்டு இருந்தோம். ஆனா இனிமே ஒரு பையன் எங்களை மதிக்க மாட்டான் போல இருக்கே. நம்மளை மதிக்கலனா கூட பரவாயில்ல மச்சி. கதிர் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. எவ்வளோ கெத்தா இருந்தான். அவன் பேரை சொன்னாலே நடுங்குவாங்க. இப்போ சொல்லி பாரு, யா சொன்னா என்ன? சிரிப்பாங்க. என்ன கதிரே டென்ஷன் ஆயிட்டியா? ஆஃப் அடிச்சா நீ கூல் ஆயிடுவ. அப்பன்னா போலாமா? டேய் என்னடா அவன் பதில் சொல்லாம போறான்? டேய் அவன் போறத பார்த்தா அந்த சந்தோஷம் ஏதாவது பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிட போகுதுடா. ஏய், இவன் அந்த சந்தோஷம் ஏதாவது பண்ணிடுவானா? நீ வேற. அந்த சந்தோஷே கைய காலை உடைச்சி காலி பண்ணிடுவான். ஏய் அப்போ வாடா நம்மளும் போலாம். எதுக்கு? நம்ம கை காலை உடச்சிக்கிறதுக்கா? ஏய் அவன் போறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. நீ வேற. அவன் போனோடனே அப்படியே கத்தி எடுத்து குத்துருவான் பாரு. போதை குறைஞ்சிருக்கான், போட்டுன்னு வரலான்னு போறான். சந்தோஷ், என்ன இது சத்தமே இல்லாம சைலண்டா வரீங்க? என்ன ஐ லவ் யூ சொன்னதுல இருந்து வார்த்தை வரலையா? வெறும் காத்து தான் வருதா? உட்காருங்க சந்தோஷ். சந்தோஷ், புரியுது புரியுது. ஒரு பொண்ணு ஓகே சொல்லிடக்கூடாதே, உடனே எங்க முன்னாடி திருட்டுத்தனமா விளையாட வேண்டியது. இப்ப என்ன, இன்னைக்கு ஃபுல்லா நான் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நாளைக்கு வந்து நீ பேசுனது எப்படி இருந்துச்சு தெரியுமா, கவிதை மாதிரி இருந்துச்சு, காவியம் மாதிரி இருந்துச்சுன்னு ரீல் விட வேண்டியது. ஹலோ, இப்ப என்ன கொட்டுற சத்தத்தையும் காணோம்? கஷ்டப்பட்டு சிரிப்படக்க ட்ரை பண்றீங்களா? அப்ப இன்னைக்கு ஃபுல்லா சோலோ சிங்கிங் தான் போல, டூயட் இல்ல, அப்படிதானே? சரி, இதுவும் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சந்தோஷ், முன்னெல்லாம் நான் ஒரு பயங்கரமான சினிமா பைத்தியம். லவ் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு காமெடியா தோணும். ஆட்டோகிராஃப் படத்துல சேரனும் கோபிகாவும் ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்றப்ப அவங்க மேல கரண்ட் பாயிற மாதிரி காட்டுவாங்கல்ல. நிஜத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அப்படி நடந்தா என்ன ஆகும்? ஒரே செகண்ட்ல கறி கட்டையாயிட மாட்டாங்க? ஆனா அப்ப வேடிக்கையா தோன்ற விஷயம் இப்ப மறுபடியும் ஞாபகம் வருது. அது ஏன் சந்தோஷ்? முன்னெல்லாம் உன் விரல் என் மேல தெரியாம படும்போது எனக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆனதில்ல. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல, லேசா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. அது ஏன்? அதுதான் லவ்வா? சந்தோஷ், இருங்க, யாரோ வர மாதிரி இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். செல்வி, சந்தோஷ், நீங்க இங்கேயா இருக்கீங்க? நான் உங்களை கேன்டீன்ல எல்லாம் போய் தேடிட்டு இருந்தேன். இங்க என்ன பண்றீங்க? சந்தோஷ், நீங்க இப்பதான் வரீங்களா? ஆமா. அப்போ உங்க இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாரு? யாரு? ஏய், யாரு? கதிர். நீ ஏன் இங்க வந்த? நீ தான் இன்ஸ்டியூட்டோட ஹீரோ ஆயிட்டியாங்க. அதான் நான் வில்லனா எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். வேணா, தேவையில்லாம என் வழியில வராத. டேய், நீ தாண்டா என் வழியில குறுக்க வர. நான் தான் முதல்ல வேலை. வேணா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன. சந்தோஷ், செல்வி, நீ வெளியில போ. நீ இரு செல்வி. நீ போ செல்வி.
சந்தோஷ் போ. என்னடா காலைல விழ போறியா? சீக்கிரம் விழு. சந்தோஷ் செல்வி பக்கத்தை பாருங்க. சந்தோஷ் 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 வேணாம் சந்தோஷ். செல்வி, செல்வி அழறியா? இல்ல சந்தோஷ். இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி அழற? என்ன சந்தோஷ் இப்படி சொல்ற? நம்ம லவ் பண்றது மொத்த இன்ஸ்டிடியூட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரியதானே வரும். தானா தெரியறதுக்கும் இப்படி பிரச்சனையாகி தெரியறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? இப்படி நடக்கும்னு நீயும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. பிடி சார்லாம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்றப்போ எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கும் தான் அவமானமா இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீயே நல்லா யோசிச்சு பார். இவ்வளோ பிரச்சனைக்கும் யார் காரணம்? யாரு? வேற யாரு? நீதான். நானா? ஆமா, நம்மெல்லாம் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம பேசும்போது எதில் இருக்கவங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே நமக்கு டவுட் வரணும்ல. நீ அப்பவே யாருன்னு கேட்டிருந்தா உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். நீயும் கொஞ்சம் உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இந்த விஷயம் இவ்வளவு பெருசா இருக்காது. இப்ப என்ன சொல்ல வர? நம்ம லவ் பண்றது இன்ஸ்டியூட் தெரிஞ்சது உனக்கு பிடிக்கலையா, இல்ல நான் உன்னை லவ் பண்றதே உனக்கு பிடிக்கலையா? எனக்கு எதுவுமே பிடிக்கல. முக்கியமா நீ இப்ப இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்ப என்ன பண்ணலாம்? நீ உன் வழியை பார்த்துட்டு போ, நான் என் வழியை பார்த்துட்டு போறேன். அப்போ ஐ லவ் யூ சொன்னதெல்லாம் சும்மாதானா? சொல்லு செல்வி, அப்ப என்ன விரும்புறேன்னு சொன்னியே, அதுவும் சும்மாதானா? சும்மாலாம் யாராவது விரும்புறேன்னு சொல்லுவாங்களா? அப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத பயம்? இந்த பயம் எல்லாருக்கும் வரும். லவ் சொன்ன அடுத்த நாளே ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணா பயம் வராதா? வராது செல்வி, எனக்கு வராது. இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் உனக்கு துணையா நான் இருப்பேன். கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா மூக்குக்கு மேல கோவம் வருதே, அத நினைச்சாதான் யோசனையா இருக்கு. என்ன யோசனை? இந்த மாதிரி கோவக்காரனோட எப்படி காலம் எல்லாம் வாழ போறேன்னு. கோவக்காரங்கெல்லாம் ரொம்ப பாசக்காரங்களா இருப்பாங்கன்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? போதும் போதும், நான் கிளம்புறேன். என்ன செல்வி, கோச்சிக்கிட்டியா? ஆமா. சாரி, இப்படியெல்லாம் நடக்குன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. லவ் வந்தாலே கூடவே பிரச்சனை வரும்னு தெரியும், ஆனா அது இவ்ளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல. கிளாஸ் ரூம்ல நீ எழுதது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? மறுபடியும் உன்கிட்ட பேசுற வரைக்கும் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் ஓடிடுவேன்னு தானே நினைச்சீங்க? ச்சே, ச்சே. பொய் சொல்லக்கூடாது. இவ இதுக்கே இப்படி அழறாளே, எப்படி கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவான்னு ஒரு நினைப்பு வந்திருக்கணுமே. வரல. பொய். வந்துச்சு. அதானே பார்த்த, மூஞ்ச பாரு. செல்வே, ஆ? இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்க? யாரு? எங்க மாமா. இவர் யாரு? சந்தோஷ்.
ஏன் கிளாஸ் தான். தினம் நீ இன்ஸ்டியூட் வழியாக தானே வருவ. இப்போ எதுக்கு இந்த டொக்கு தெருவிலே வந்த? இல்ல அந்த ரோட்ல மழை பெஞ்சு தண்ணியா நிக்குது, அதான் இந்த பக்கமா வந்தேன். இல்லையே, நான் அந்த வழியாக தானே வந்தேன். தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்ல இருந்துச்சுல சந்தோஷ். ஆமாம் இருந்துச்சு. நான் வீட்டு வழியாக தான் போகிறேன். உன்னை அப்படியே இறக்கி விட்றேன். வா போலாம். சந்தோஷ் வரேன். ம் பாய். சந்தோஷ், சொல்லு மாயா. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லையே. ஏன்? இல்ல, வந்ததுல இருந்து ஒரு மாதிரி டல்லா இருக்க. நத்திங் மாயா, கொஞ்சம் டயர்டாக இருக்கு, அவ்வளோதான். இது டயர்ட் மாதிரி தெரியலையே சந்தோஷ். ஏதோ பெரிய குழப்பத்துல இருக்க மாதிரில இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு சந்தோஷ் மறைக்கிற? நீ சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் என்கிட்ட ஜாலியா பேசுற, ஆனா கஷ்டத்தை மட்டும் ஏன் மறைக்கணும்னு நினைக்கிற? ஆம்பளைங்களுக்கு சந்தோஷம் கஷ்டம் இது ரெண்டுமே பொண்ணுங்களால தான். அப்ப உடனே என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடு சந்தோஷ். எதுக்கு மூடி மறைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிற? சீக்கிரம் ஐ லவ் யூன்னு சொல்லு சந்தோஷ். மாயா, சொல்லு சந்தோஷ். உனக்கு என்ன தோணுது? விஷயத்தையே சொல்லாம என்ன தோணுதுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இல்லை, அவளை பற்றி நினச்சாலே முன்னாடியெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. ஏ, இது சரியா வருமான்னு. எது? இந்த காதல். ஏன் அப்படி நினைக்கிற? மனசு ஒத்து போனாலும் மற்ற விஷயங்களும் ஒத்து போகணும்ல. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்வை இல்லாமல் இருக்கிறது சிக்கல் இல்லை. அதெல்லாம் ஒரு சிக்கலும் இல்ல. இல்லை, உனக்கு தெரியாத மாயா. அப்ப மனசு விட்டு பேசிட வேண்டியதானே? பேசிட்டேன். பேசிட்டியா? எப்போ? எப்போவோ. இல்லையே, எனக்கு தெரிஞ்சு நீ அந்த மாதிரி பேசினியான்னு தெரியலையே. எப்படி சொல்ற? அப்படி ஓப்பனா பேசியிருந்தா நீ இந்த மாதிரி குழப்பமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இல்லை, நான் நினைக்கிறது உனக்கு புரியல. தென் ஓப்பன் அவுட் சந்தோஷ். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நமக்குள்ள இந்த ஹைட் அண்ட் சீக் கேம்? உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். ஆனா அத நீ உன் வாயால சொல்லி நான் கேட்கணும்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் நாம இத பத்தி பேசும்போதெல்லாம் நீ அதை சொல்ல போற மாதிரியே இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் நீ அதை சொல்லாமலேயே காமெடியா பேசி சிரிச்சிட்டு போயிடுவ. ஏன் சந்தோஷ் இப்படி பண்ற? இந்த விளையாட்ட இதோட நிறுத்திக்கலாம். உன் மனசுல இருக்கிறது என்னன்னு சொல்ல. மாயா, நீ பேசுறது எனக்கு புரியல. நீ எதை பத்தி பேசுற? நம்ம காதலை பத்தி தான் சந்தோஷ். நம்ம காதலை பத்தியா? வாட் டு யூ மீன்? பயங்கரமான ஆளு சந்தோஷ் நீ. என்னமா நடிக்கிற? என்கிட்ட விளையாடுறதே உனக்கு வேலையா போச்சு. மாயா, சொல்லு சந்தோஷ். நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல. ஆமா, நீ தான் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிற. அதான் ஈகோ பார்க்காம நானே சொல்லிடலான்னு. என்ன சொல்லிடலான்னு? இதுக்கு மேலேயும் வெக்கத்தை விட்டுட்டு நானே தான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறல்ல? சரி, சொல்றேன். ஐ லவ் யூ சந்தோஷ்.
சொல்லு சந்தோஷ், இப்பயாவது சொல்லு. Do you love me? ஐ டோன்ட். என்ன சொல்ற சந்தோஷ்? இன்ஸ்டியூட்டில் செல்வின்னு ஒரு பொண்ணு. உங்களுது தாங்க. ஐ லவ் யூ செல்வி. நானும் உங்களை லவ் பண்றேன். என்னோட படிச்ச புள்ள, எனக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள நீதான். மாயா, 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 என்னாச்சு? என்னாச்சு மாயா? மாயா, எழுந்துரு மாயா, பேசு மாயா, என்னாச்சு? மாயா,